நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு 4 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வெங்காயம் பூண்டு தொல்லிலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டாக்க வேணாம். டீ தூள் வடிகட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்து ரோஸ் செடிக்கு நம்ம உரமாக ஆக்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ரோஸ் செடி சுற்றி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மண்ணெல்லாம் பாருங்கள் சுற்றிரும் நல்லா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை சுற்றிரும் வச்சுட்டு மேலே நம்ம மண் போட்டு மூடிக்கலாம். இது நம்ம எருவாகவும் ஆகும். நல்லா ரோஸு நல்லா பெருசு பெருசாக வைக்கும் பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பேன். அது நல்லா சூப்பராக நல்லா பூவெல்லாம் வைக்கும் பாருங்கள். அடுத்த டிப்ஸு, புளி பாருங்கள் 1 வருஷம் தான் ஆகுது. எப்படி வெளியே வச்சோடனே கருப்பாயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி வெளியில் வச்சா இப்படி தான் ஆகுது. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலாக இருக்கா. நான் இது மாதிரி தான் அடிக்கடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது எங்கள் அம்மா தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இது மாதிரி வச்சிட்ருக்கேன். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. அடுத்த டிப்ஸை உங்களுக்கு பார்க்கலாம். சூப்பராக ஒரு உளுந்து தான் வீணாகாமல் இருக்கிறதுக்கு. இது 4 மாதம் ஆகிடுச்சு. நான் 3 லேயராக போட்டு காஞ்ச மிளகா தான் காம்பை எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். மேலே மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். காம்பு எடுத்துகிட்டு சேர்க்கணும். அப்போ தான் அந்த காரம்லாம் உளுந்தில் ஏறி வண்டு வைக்காமல் நல்லா இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக மூடி போட்டு வச்சுட்டா இது 4-5 மாதத்துக்கு கூட வீணாகவே ஆகாது. நான் இப்படி தான் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஒரு திஷ்டிக்கு ஒரு வாசனைக்கும் உள்ள பொருள் தான் காட்ட போகிறேன். அடுத்து கல் உப்பு பாருங்கள், இதில் சேர்த்துவிட்டு அந்துருண்டை, பச்சை கற்பூரம், கொஞ்சம் மிளகு திஷ்டிக்கு நம்ம முன்னாடி பக்கத்துலேயே வச்சுட்டா சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது 3 சேர்த்துவிட்டு நான் இலவம் பஞ்சு தான் எடுத்திருக்கேன். அதுதான் நம்ம விளக்கு ஏற்றணும் பாருங்கள். கடையில் வைக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. நூலெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான் ஏற்றி விட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வச்சுருங்க. கொசுவெல்லாம் ஒன்று கூட வராது. இது உங்களுக்கு அடிக்கடி நல்லா யூஸ் ஆகிற டிப்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சகோதரிகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் கொசுவும் வராது, ஒன்றும் வராது. நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன். 6 மணிக்கு முன்னாடியே வச்சுருங்க, 5 மணிக்கெலாம்.